வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் இருக்கிறார்கள், இது கட்டாயம் பார்க்க வேணும். அதைவிட கனடாவுக்கு புதிதாக வந்தவர்கள் இதை கட்டாயம் பார்க்க வேணும். என்ன விஷயம்? உங்களோட உறவுகள் இதால நன்மை பெறலாம். ஆகவே அது பற்றி பார்க்க போறோம். வேலைக்கு நான் சொல்றேன், கனடா இன்றைக்கு டிசம்பர் 8, 2025 இமிகிரேஷன் மினிஸ்டர் லியானா டயப் அம்மையார்னால் புதிய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று என்ன விடயம், யாருக்கு பிஆர் கொடுக்க போயினம் என்றதை, அதுவும் டக் டக்குன்னு கொடுக்க போயினம் என்றதை பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போக முன்னம் கீழே இருக்கிற இந்த யூடியூப் சேனலுக்குள்ள தவறாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்து பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது வித்தியாசமான தகவல்களை அறியக்கூடியமா இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பதிவுக்குள்ள வருவோம். என்ன விஷயம் என்றால், இன்றைக்கு டிசம்பர் 8, 2025 நண்பகல் இமிகிரேஷன் ஐஆர்சிசிக்கு பொறுப்பான அமைச்சர் லியானா டயப் அம்மையார் அவர்களும் அவருடைய செயலாளரும் இணைந்து ஊடகவியலாளர்களுக்கு முன்னால் ஒரு ஊடக அறிவிப்பை தடால் புடாலாக அறிவித்திருக்கிறார். 5000 பேருக்கு பிஆர் உடனடியாக 2026ஆம் ஆண்டு ஏழிப்பாட் 3-4 மாதத்துக்குள்ள கொடுத்து நிரப்ப போயினம். என்ன யாருக்கு கொடுக்க போயினம் என்று பார்த்தோம் என்றால், we are launching a new express entry category specifically for international doctors with at least 1 year of Canadian work experience in the present years. Many of these doctors are already treating patients in our communities. We cannot afford to lose them. So today's announcement will open the door for eligible doctors who are already here to create or update their express entry profile now before we start sending invitations to apply in 2026. It signals to every doctor here temporarily that we value you and we want you to stay. ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. வளமையாகவே எக்ஸ்பிரஸ் என்ட்ரிகளால மொழிகள் கற்கைகளுக்கு ஆக்கள் பெறலாம். அதை விட ஹெல்த் கேர் நர்சஸ் ஆக்கள் எல்லாம் பெறலாம், சோசியல் ஒர்க்கர்ஸ் பெறலாம் என்றது உங்களுக்கு தெரியும். பல பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அது ஆக்டிவ்ல இருக்குது. ஆனால் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம், புதிய ப்ரோக்ராமை இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். யாருக்காக வென்றால் டாக்டர்ஸுக்காக, மருத்துவர்களுக்காக, வைத்தியர்களுக்காக. வைத்தியர் தட்டுப்பாடு கனடாவில் எண்டுமில்லாதவாறு இப்பொழுது பதியப்பட்டிருக்கிறது. அப்ப வைத்தியர்களை நிரப்ப வேணும். எல்லா மாகாணத்துக்கும் சுயாதீன பிராந்தியங்களுக்கும் வைத்தியர்கள் தட்டுப்பாடாக நோயாளர்கள் பராமரிப்பு நேரங்கள், கண்காணிக்கிற நேரம் குறைவாக இருக்குது. 5000 பேருக்கு அறிவித்திருக்கிறது நியூ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிகளால பிஆர் கொடுக்க போயிடும். எப்படி கொடுக்க போயிடும், யாரு கொடுக்க போயிடும்ன்றது உங்களுக்கு சொல்லி போடுறது. எப்படி கொடுக்க போயிடும் என்ற அதுக்குரிய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதுக்குரிய தேவைப்பாடுகள் என்ன என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது 3 புதிய அறிவிப்புகளை இன்றைக்கு இமிகிரேஷன் மினிஸ்டர் அறிவித்தார் ஊடகங்கள்ல. இந்த புதிய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அதோட எத்தனை பேர் வைத்தியர்களை இணைக்கிறது, அதை விட பயிற்றுவிக்கப்பட்ட வைத்தியர்களை உள்ளிருக்கிறது, சர்ஜன்களை உள்ளிருக்கிறது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார். இந்த விதத்தில் என்ன, இந்த டாக்டர்ஸ் கட்டாயமாக இந்த வைத்தியர்கள் இன்டர்நேஷனல் வைத்தியர்களுக்கு தான் இந்த வரப்பிரசாதம், சர்வதேச வைத்தியர்களுக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், இலங்கையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வெவ்வேறு இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கலாம் நானும் கனடாக்கு போவோம், பிஆர். உங்களுக்கு பிஆர் என்றால் குடும்பத்துக்கும் பிஆர் இங்கே செட்டில் ஆகிவிடலாம். ஆனால் அவர்கள் இதற்கு போடலாமா என்றால் இல்லை. நீங்கள் உங்கள நாட்டில் இருந்து போட முடியாது. ஆனால் இப்ப இந்த நாடுகளில் இருந்தீங்கன்னா முதல் கனடாவுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்ப என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், கனடாவுக்கு உள்ள ஒரு வருஷம் மினிமம் 12 மாதம் ஃபுல் டைமாகவோ பார்ட் டைமில் சரியான நேரமாகவோ இயங்கி 12 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை காட்ட வேணும். கனடா கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை காட்ட வேணும் கனடாவில் வேலை செய்வதற்கு. இரண்டா, நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் வேலை செய்திருப்பீங்க, ஆனால் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்த அனுபவம் வேணும். மிக குறைந்த அனுபவ காலம் பாருங்கள், 12 மாதத்துக்குள்ளேயே பிஆரை கொடுக்க போயினோம். உடனடியாக பிஆர் அறிவிச்சு அவன் பிறகு டக்கான 2 வருஷத்துல 3 வருஷத்துல சிட்டிசனும் கொடுத்துடுவான். ஏன் என்னதுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தோம் என்றால், அதாவது கடந்த 3 வருடங்களுக்குள்ள நீங்க 3 வருஷத்துக்குள்ள இருந்தீங்க என்றாலோ அல்லது புதுசா இப்பத்தான் நீங்க பிராக்டிஸ் பண்றாலும்
கிளினிக்கல் டாக்டர்ஸ்மாருக்கு, குடும்ப வைத்தியர்களுக்கு, ஜெனரல் கிளினிக்கு, மகப்பேறு வைத்திய நிபுணர்கள், ஸ்பெஷல் சர்ஜரி செய்கிற டாக்டர்ஸ்மார் என்ற ஃபேமிலி மெடிசின்ல இருக்கிற ஆக்கள் இவர்களுக்கெல்லாம் பிஆர் உடனடியாக வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. குடும்பத்திற்கும் சேர்த்து இவர்கள் பிஆர் ஆகினா அங்க ஊர்ல இருக்கிற அவர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் பிஆர். ஆகவே இது வைத்தியர்களுக்கான ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை விட நாட்டில் இருக்கிறார்கள் முதலும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போட்டு இங்கேயும் வந்து கடமையாற்றி போட்டு போயிருப்பீங்க கனடாவில். அவர்களும் இதை வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்குள்ள போய் அந்த வலைத்தளம் அருகில போகுது பாருங்க, உத்தியோகபூர்வ அறிவிப்பு, அரசினுடைய ஐஆர்சிசி அறிவிப்பு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்று அதுக்குள்ள போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே அவர்கள் ஜெனரலாக்கு கீழே டாக்டர்ஸை வாங்க உண்டு ஒரு வருட கனடாவில் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்கிறோம் இன்டர்நேஷனல் டாக்டர்ஸுக்கு. இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் என்று யாரு கண்டால் இந்த டாக்டர்ஸ்மாருக்கு தான் இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. 2026 ஏர்லி பார்ட்லேயே அனைவருக்கும் பிஆர் கொடுக்க போகிறோம். இப்ப அதை விட்டு இந்த தகவல் உங்களுக்கு யாருக்கும் நண்பர்களுக்கு, நண்பிகளுக்கு, வேறு ஆக்களுக்கு, உறவுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை விட சில பேருக்கு தெரிகிறதே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இருக்குதுடாப்பா, நர்ஸ் மேர் வரலாம், பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் மேர் வரலாம், சோசியல் ஒர்க்கர்ஸ் வரலாம், பெரியவர்களை கவனிக்கிறார்கள் வரலாம். அங்கே ஒரு படிப்பை படியுங்க, டிப்ளோமாவை முடியுங்க. அதை விட வந்து ஒரு வருட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. ஒரு இடத்துல போய் வேலை செய்து ஹாஸ்பிட்டலோ இங்கேயோ பராமரிப்பு நிலையத்தில் வந்து எடுங்க. அதை விட IELTS 5.5 இல்லை 5வது இந்த வேர்க்களுக்கு அந்த பேஷண்டோட தான் பழக வேணும். அப்போ ஒரு 4.5 அப்படியானதில் எடுத்து வையுங்க, கஷ்டப்பட்டு படியுங்க, உங்கள் நேரங்களை வீணாக்காதீர்கள் என்றால் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அது வளமையாக நடந்து கொண்டிருக்கிறது தான். ஆனால் கனவேருக்கு விழிப்புணர்வு இல்லை. ஹெல்த்கேர் ஒர்க்கர்ஸ் அள்ளு கொள்ளையா எடுத்து கொண்டிருக்கிறோம். கடைசி நவம்பர் மாதம் நடந்தது, திருப்பி எப்போ நடக்க போன்னு சொல்ல போறோம், எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்ல போறோம். ஆகவே உறவுகளே, நீங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு 3 வருஷம் இங்கே இந்த ஹெல்த்கேர்ல நல்ல சம்பளம், நல்ல அவர்ஸ், மேலதிக நேரம் செய்யலாம். நர்ஸ் மேர், இந்த பெரிய ஆக்களை கவனிக்கிறார்கள், பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், மற்றது வந்து இந்த ஜெனரல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் வேலை செய்யலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய நீங்கள் இப்பவே நர்சிங் ஃபீல்டில் வந்து வேலை செய்யலாம். டிப்ளோமா இருக்கும், சிலது பல பேர் பட்டப்படிப்பில் இருந்திருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பட்டப்படிப்பெல்லாம் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டியது IELTS ஃபோக்கஸ் பண்ணி படியுங்கோ. படித்து விட்டு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை எப்படி அப்ளை பண்றதுன்றதை நான் உங்களுக்கு வழிப்படுத்துறேன் வெப்சைட்டுக்குள்ள போய். ஆகவே அது வெப்சைட் நான் இதெல்லாம் டிக்டாக்லையோ அல்லது ஃபேஸ்புக்லையோ போட்டுக்கொண்டிருக்க மாட்டேன், அது யூடியூப்களால் நான் போட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய அன்பு உறவுகளே, அடுத்தது வந்து நண்பிகளே, சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் அங்கே நர்சிங்கை படித்து எங்கேயாவது ஒரு நர்சிங் ஸ்கூல்லையோ அல்லது ப்ரைவேட்லேயோ படித்து அந்த டிப்ளமா சர்டிஃபிகேட் எடுங்க. கனேடியன் லெவலுக்கு நிகரானது இங்கே படிப்பிக்கிறோம்னு போய் பார்த்து படியுங்க. எல்லாரையும் படிக்க சொல்லல, அதில் ஆர்வம் இருக்கிறவங்க, உழைக்க விரும்புகிறவ, குடும்பத்தை முன்னேற்ற விரும்புகிறவ படியுங்க. அங்கங்கேயாவது சேர்ந்து வேலை எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை எடுங்க. சமாந்தர நேரத்தில் IELTSலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வருடமும் இல்லை, ஒவ்வொரு மாதம் சில 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரோ குழுக்கள் நடக்கிறது. அதுக்குள்ள போய் உங்களோட இதுகளை நீங்களே வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இவ்வளோ IELTS வெறும் படித்து கொண்டிருக்கேன் வெறும், அதை விட இந்த இதெல்லாம் இருக்குன்னு போய் பீட் பண்ணினால் அதுக்குள்ள உங்களுக்குரிய புள்ளிகள் வெறும் CRS ஸ்கோர் வெறும். அதை பார்த்துட்டு ஓகே திருப்தி அடைந்த அப்புறம் நீங்களே அப்ளை பண்ணலாம். வேறு யாக்கிட்ட போகாம எல்லாத்தையும் நான் ஹைப் பண்ண போறேன். கீழே இருக்கிற யூடியூப் தளத்தின் ஊடாக அந்த தனிய ஹெல்த் கேர் ஆக்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலாமா, வேற ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராமுக்களால் விரையிலாதா, எனக்கும் சின்ன வேலைகள் தெரியும், அறிவார்ந்த அந்த அவைகளில் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும், அவர்களும் அப்ளை பண்ணலாமா, அதுக்கும் கூப்பிடுகிறவர்களா என்று பார்த்தால் எல்லா விஷயத்தையும் நான் விளங்கப்படுத்த போறேன். கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணியை மாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் இந்த பதிவு நல்ல பதிவு ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.